ரெண்டாவது முக்கியமானது சேஃப்டி. நான் சொன்னேன், எந்த ஒரு மருந்தாக இருந்தாலும் பக்க விளைவுகள் அதிகமாக இல்லாத மருந்தாக இருக்கணும். பொதுவாக மருந்துனா 1-2 பக்க விளைவு இருக்கத்தான் செய்யும், சரிங்களா? அதை தவிர்க்கக்கூடிய வழியை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். பக்க விளைவு எந்த மாதிரி பக்க விளைவு இதில் இருக்கும் அப்படின்னா, இது எப்படி வேலை செய்தோ அதுக்கு தகுந்த மாதிரி பக்க விளைவு தான் இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, வயிறை சீக்கிரம் நிறைக்கிறனால டோஸ் ஆரம்பித்த கொஞ்ச நாளைக்கு வந்து நமக்கு வந்து ஒரு வயிறு உப்பசமாக இருக்க மாதிரி இருக்கும், அதிகமாக சாப்பிட முடியாது. ஸோ நிறையா சாப்பிட்ருக்கவங்க டக்குன்னு அந்த சாப்பாடு நிறுத்தும் போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இரிட்டேஷன் வரதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. கேஸ்ட்ரைட்டிஸ், ஒமட்டல், வாந்தி வரதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கு ஆரம்ப கட்டத்தில் ஒரு வாரம் 10 நாளைக்கு அந்த வாந்தி வராமல் இருக்கிறதுக்கும் கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ளோட்டிங் இல்லாமல் இருக்கிறதுக்கும் மருந்துகளை சேர்த்து எடுத்துக்கும் பொழுது இந்த சிம்டம்ஸ் போயிடுதுன்னு சொல்கிறாங்க ஆய்வுகளில். ஸோ அதனால் தொடர்ந்து எடுத்துக்கிறதுனால அந்த பிரச்சனைகள் இருக்கிறதில்ல. அடுத்த முக்கியமானது சேஃப்டியில் நான் சொன்ன விஷயம் என்னென்னா, இருதய பாதிப்போ இல்லை வேறு ஏதாவது பெரிய உறுப்புகள் பாதிப்பு இருக்கோ அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு ட்ரையல். ஸோ இந்த ட்ரையலும் நான் சொன்ன மாதிரி 40 மாதங்கள் 40 நாடுகளில் 17,000 பேர்த்துக்கு நடத்துனதில் நார்மலாக மருந்து சாப்பிட்றவங்களுக்கும் இந்த மருந்து எடுத்துக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கம்பேரிட்டிவ்லி இருதய பாதிப்பு ஏற்படுறதுக்குரிய வாய்ப்புகள் குறையுது. கிட்டத்தட்ட 30% வந்து இருதய பாதிப்பு ஏற்படுறது குறையுது அப்படின்னு சொல்லுங்க. ஸோ ஹார்ட் அட்டாக்கோ, ஸ்ட்ரோக்கோ, ரத்த குழாய் அடைப்பினால் ஏற்படுற பாதிப்புகள் அது வந்து குறையுது. ஸோ ஒன்று வெயிட் லாஸ்னால தான் இது வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இது ட்ரையல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆரம்பித்த 3-4 வாரம் 5 வாரத்திலேயே இந்த இருதய பாதிப்பு குறையிறதுக்குரிய அறிகுறிகள்லாம் தெரிய ஆரம்பிச்சிருது. ஆனால் வெயிட் லாஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருது. ஸோ அதனால் இது வெயிட் லாஸ் ஆகிறதுனால மட்டும் இந்த இருதய பாதிப்பு குறையிறதில்லை. இந்த மருந்தோட வேறு சில ஆக்ஷன்ஸ்னால ரத்த குழாயில் நடக்கிற விளைவுகள்னால உங்களுக்கு வந்து இருதய பாதிப்பு இல்லை வந்து ரத்த குழாய் சார்ந்த பாதிப்புகள், அடைப்போ இல்லை வந்து அட்டாக்கோ வரதுக்குரிய வாய்ப்புகள் எல்லாம் தவிர்க்கப்படுது, குறையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அட்வான்டேஜாக பார்க்கப்படுது. ஏன்னா இதை வச்சு தான் இன்றைக்கி மருந்துகள் வந்து நம்ம எந்தெந்த மருந்துகள் கொடுக்கலாம், கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறோம். ஸோ ஒரு விஷயம் வெயிட் குறைக்குது, சுகர் குறைக்குது, இன்னொரு பக்கம் வந்து என்னதுங்க இருதய பாதிப்பு ஏற்படுறதையும் தவிர்க்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு சேஃபான மருந்துன்னு எடுத்துக்கலாம்.